இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், ஆன்மீக நிகழ்வுகள், பரிகாரம், பாட்டி வைத்தியம், ராசி பலன் மற்றும் அஷ்டமி காலபைரவர் வழிபாடு. ஓம் நம சிவாய. வாழ்க வாழ்க வளமுடன் நலமுடன். ஸ்ரீராமஜெயம். அன்பான நேயர்கள் அனைவருக்கும் அரகண்டநல்லூர் கே மகாலிங்கம் ஐயரின் மனமார்ந்த காலை வணக்கங்கள். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாள். ஆன்மீக நிகழ்வுகள், இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், பாட்டி வைத்தியம், எளிய பரிகாரங்கள் மற்றும் 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் என அனைத்தையும் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகின்றோம். முக்கியமாக இன்றைய அஷ்டமி திதியில் காலபைரவரை எப்படி வழிபட வேண்டும் என்ற சிறப்பு தகவலும் உங்களுக்கு காத்திருக்கின்றது. காணொலியை கடைசி வரை முழுமையாக பாருங்கள். முதலில் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்து விடுவோம். இன்று ஏப்ரல் 24, 2026 வருடம். மங்களகரமான பராபவ வருடம், சித்திரை மாதம் 11ஆம் நாள், அற்புதமான வெள்ளிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. திதி இன்று அதிகாலை 2 மணி 1 நிமிடம் வரை சப்தமி திதி இருந்தது. அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று வளர்பிறை அஷ்டமி என்பது மிகவும் விசேஷமானது. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:42 வரை புனர்பூசம் நட்சத்திரம் இருந்தது. அதன் பின்பு பூசம் நட்சத்திரம் தற்போது நடைபெறுகின்றது. யோகம் இன்று முழுவதும் மரண யோகம் என்பதால் புதிய முயற்சிகளையும் சுப காரியங்களையும் இன்று தவிர்ப்பது நல்லது. இறை வழிபாட்டிற்கு மட்டுமே உரிய நாள் இது. இன்றைய முக்கியமான நேரங்கள். முதலில் ராகு காலம். காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் சுப காரியங்களை தவிர்த்து விடவும். யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கின்றது. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இந்த குளிகை நேரத்தில் செய்யும் காரியங்கள் திரும்ப நடக்கும் என்பதால் கடன்களை வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரையிலும் இருக்கின்றது. சுப காரியங்கள், நல்ல நிகழ்ச்சிகள், புதிய தொடக்கங்கள் இவற்றை செய்யலாம். இன்று சூலம் மேற்கு திசை. எனவே மேற்கு திசை நோக்கி பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத பயணமாக இருந்தால் சிறிது வெல்லம் சாப்பிட்டுவிட்டு புறப்படுங்கள். இன்றைய சிறப்பு காலபைரவர் வழிபாடு. இன்றைய நாளின் மிக முக்கிய சிறப்பு என்னவென்றால், இன்று வளர்பிறை அஷ்டமி. அஷ்டமி திதி என்றாலே பைரவருக்கு மிகவும் உகந்த நாள். வளர்பிறை அஷ்டமி என்பது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு அடுத்து வரும் 8வது நாளாகும். இன்றைய தினத்தில் பைரவரை வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும், வீட்டில் தடைபட்ட காரியங்கள் கைகூடும், வருமானம் பன்மடங்கு அதிகரிக்கும். சரி, பைரவர் வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும்? இன்று மாலை வேளையில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்குள்ள கால பைரவர் சந்நிதியில் 5 வகையான எண்ணெய்களை கொண்டு, அதாவது நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் பசு நெய் ஆகிய 5ஐயும் ஒன்றாக சேர்த்து 5 அகல் விளக்குகள் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பானது. செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து மனதார வேண்டிக் கொண்டால் வாழ்வில் உள்ள பயங்களை நீக்கி தைரியம் பிறக்கும். இன்றைய கோவில் பரிகாரம். வாழ்வில் துயரங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கப் பெற நாகப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ சிவலோகநாதர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகுந்த பலனை தரும். வாய்ப்புள்ளவர்கள் அவசியம் சென்று தரிசனம் செய்யுங்கள். அடுத்ததாக இன்றைய முக்கிய ஆன்மீக நிகழ்வுகள். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலை இன்று வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது. இளஞ்சி ஸ்ரீ சிவபெருமான்
ஏக சிம்மாசனத்தில் புறப்பாடு நடைபெறுகின்றார். சீர்காழி திருத்தலத்தில் ஸ்ரீ சிவபெருமான் வெள்ளி ரதத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். தூத்துக்குடி திருக்கோவிலில் சுவாமி மற்றும் அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் புறப்பாடு காண்கிறார்கள். உத்தரகோசை மங்கை திருத்தலத்தில் ஸ்ரீ மங்களேஸ்வரி அம்பாள் அன்ன வாகனத்தில் பவனி வருகின்றார். ஆறுமுக மங்கலம் 1001 விநாயகரும் மூஷிக வாகனத்தில் புறப்பாடு நடைபெறும் சிறப்பான நாள் இன்று. அடுத்ததாக பாட்டி வைத்தியம். நமது பாரம்பரியமான பாட்டி வைத்தியம் பகுதியை பார்ப்போம். இன்றைய அவசர உலகத்தில் பலருக்கும் தீராத தலைபாரம், தலைவலி ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கின்றது. இதற்கான ஒரு எளிய இயற்கையான தீர்வு, சுத்தமான நல்லெண்ணெயில் சிறிதளவு தும்பை பூவை போட்டு லேசாக காய்ச்சி அந்த எண்ணெயை இளஞ்சூடாக தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலைபாரம், நீர்க்கோவை, சளி அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். நேயர்களே, இறுதியாக 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்து விடுவோம். முதலில் இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை. மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். வாருங்கள் ராசிகளை பார்ப்போம். மேஷம். இன்று உங்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி மனதில் ஒரு புதிய தெளிவு பிறக்கும். முடிவுகளை தைரியமாக எடுப்பீர்கள். ரிஷபம். தேவையற்ற சிந்தனைகளால் மனதில் சிறு சிறு கவலைகள் தோன்றலாம். இறை வழிபாடு உங்களை அமைதியை பெற்றுத்தரும். மிதுனம். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் இன்று வெற்றி கிட்டும். உற்சாகமான நாள். கடகம். மற்றவர்களிடம் மிகவும் பரிவுடன் நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். சிம்மம். உடல் நலம் சீரடையும். நீண்ட நாட்களாக இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். கன்னி. இன்று புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். உங்களின் தேவைகளுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் உங்களை தேடி வரும். துலாம். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். கணவன் மனைவியிடையே அன்பும் பிரீத்தியும் அதிகரிக்கும். விருச்சிகம். மற்றவர்களிடம் பாராட்டு பெறும் நாள் இது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து அடையும். தனுசு. புதிய விஷயங்களை கற்பதிலும் புதிய வேலைகளை தொடங்குவதிலும் அதிக ஆர்வம் உண்டாகும். மகரம். பெரியோர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் முழுமையான ஆதரவு கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டு. கும்பம். வாழ்வில் சுகபோகங்கள் கூடும். குடும்பத்தோடு நேரத்தை செலவிட்டு நிம்மதியாக உணர்வீர்கள். மீனம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பொருளாதார நிலை மேம்படும். நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமைய எம்பெருமான் ஈசனை வேண்டிக் கொள்கின்றேன். நமது மகா மீடியா டிவி காணொளிகளை தினமும் தவறாமல் காணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கவே மறக்காதீர்கள். ஓம் நம சிவாய. வாழ்க வாழ்க வளமுடன் நலமுடன். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்டநல்லூர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.